மனிதனுக்கென்றும் ஒரு இயல்பு இருக்கிறது. அந்த இயல்பு எங்கிருந்து வந்தது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், கடவுள் நமக்கு இன்றைய நாளில் விடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்று பார்த்தோம் என்றால், கடவுளுடைய இயல்பை நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும் என்ற அழைப்பினை விடுக்கிறார். ஒவ்வொரு படைப்பிற்குமே ஒவ்வொரு இயல்பு இருக்கிறது. மரம் செடி கொடிகளை பார்த்தோம் என்றால் அதற்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. விலங்குகளை பார்த்தோம் என்றால் அதற்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. பறவைகளுக்கென்று ஒரு இயல்பு இருக்கிறது. அதை போன்று மனிதனுக்கென்றும் ஒரு இயல்பு இருக்கிறது. அந்த இயல்பு எங்கிருந்து வந்தது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அது கடவுளிடமிருந்து வந்தது. அவருடைய உருவையும் சாயலையும் தாங்கியிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அந்த கடவுளுடைய இயல்பை கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆனால் அந்த கடவுளுடைய இயல்பு நம்முடைய பாவ வாழ்வினால் அவ்வப்போது மறைந்து விடுகிறது, மறைக்கப்படுகிறது, ஏன் செத்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். மனித இயல்பு, கடவுள் இயல்பு, இது எது என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது கடவுளுடைய இயல்பு என்பது இரக்கம் காட்டக்கூடிய இயல்பு, யாரையும் தீர்ப்பிடாத இயல்பு, யாரையும் கண்டனம் செய்யாத இயல்பு, யாரையும் மன்னிக்கக்கூடிய இயல்பு. இன்று நாம் நம்மை நாமே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். இன்று அந்த கடவுளுடைய இயல்பு நமக்குள்ளாக வெளிப்படுகிறதா, அல்லது நம்முடைய பாவக்கரைகளால் அந்த கடவுளுடைய இயல்பு செத்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம்.